பரவாயில்ல. ஹாய் ஸ்வீட்டார்ட். ராணி மாதிரி இருக்க வேண்டியவ இப்படி தேவையில்லாம தெருவில் தண்ணி குடம் தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. என் கூட இருந்தா இப்படிலாம் நடக்குமா? டேய், இங்க இருந்து நீ முதல்ல போல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துறேன் சொல்லிட்டேன். நீ அடிக்கடி இந்த மாதிரி பயங்கரமான டயலாக்லாம் அடிக்கிற, ஆனா அதுக்கு எந்த வேல்யூமே இல்ல. அன்னைக்கு கூட பாரு, போன்ல பயங்கரமா மிரட்டினேன். நான் கூட ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கல. நடக்காது விஜி, நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? மனசுல நான் இன்னும் இருக்கேன். நான் அசிங்கப்படுவேன்னு கூட பார்க்காம உன்னை எங்கே கொண்டு போட்டுருவேன் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பேசாத விஜய், எனக்கு சிரிப்பா இருக்கு. இத பாரு, நீ இப்படி பேசி கூட நான் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் வரேன்? என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு கிக்கா இருக்கு. அதுக்குதான் நான் ஒண்ணு பண்றேன். அடுத்த வட்டி வரும்போது ஆட்டோல 2 குடம் தண்ணி கொண்டு வரேன். என்ன நினைச்சிட்டே குளி. இதான் இந்த உஷ்ணமான பார்வெல்லாம் அப்பதான் குளிர்ச்சி ஆகும். புரியுதா மிஸ்ஸஸ் விஜய் இளங்கோ? நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன் பாட்டி. அண்ணி, யாரோடய பேசிட்டு இருந்தீங்களே, யார் அண்ணி அது? தெரியாதுமா. தெரியாதா? ஏதோ அட்ரஸ் கேட்டான், தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அட்ரஸ் இவ்வளவு ஸ்டைலா நின்னு காட்டுக்கிட்டு இருந்தா? அதில்ல பாட்டி, அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டு வம்பு பண்றான், அதான் திட்டி அமிச்சேன். ஆனா இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை இப்படித்தாமா? ஒரு வயசு பொண்ணு குழாவுல தண்ணி பிடிக்க முடியாது, ரோட்ல நடக்க முடியாது, நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற மாதிரி அலைவானுங்க. இதென்ன, நானே ரோட்ல நடக்க முடியல போயேன். நீ வா. பார்க்க போயிருந்தேன். வர்ற வழியில ஓ ஞாபகம் வந்தது. சரி, உன்னையும் பார்த்துட்டு போலாமே அப்படின்னு வந்தேன். உட்காருங்க பாட்டி. உட்கார்றேன். என்னப்பா மேலையும் கிளியும் பாக்குற? உன் வயசுக்கு இது தேவைதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, திடீர்னு பார்த்ததுல அடையாளம் தெரியல. அதான் தோசைக்கல் மாதிரி கண்ணாடி போட்டிருக்கீல்ல, அப்புறம் என்ன குறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. என்ன இவ்வளவு தூரம், ஏதாவது விசேஷமா? இதென்னப்பா கேள்வி? என் பேத்திய பாக்குறதுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்ன விஜய், ஏதாவது விசேஷமா? இந்த வீட்டுல பெரிய கவலையா தான் பாட்டி. ஏன் விஜய், ஒரு நல்ல டாக்டர் கிட்ட பாக்குறதானே? டாக்டர்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி, நாங்க 2 பேரும் நார்மலா தான் இருக்கோம். பாட்டி, பிரச்சனை உங்க 2 பேர் மனசுக்குள்ள தான். குழந்தை பாக்கியம் எவ்வளவு முக்கியம், அதை விட குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். நான் பாருங்க, கல்யாணம் பண்ணி மறாத வருஷமே குழந்தைய பெத்துக்கிட்டேன். அந்த நல்ல விஷயம் இது 2க்கும் புரியலையே. தம்பி, குழந்தை பெத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த குழந்தைய அடுத்தவங்க கிட்ட வளர்க்க விடாம அந்த குழந்தைய நாமளே வளர்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நடைய பாரு. அண்ணி, நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். இப்பவே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா டென்ஷன் இல்லாம கிளம்பலாம். அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் புது கணக்கு எழுதுறதுக்கு நோட் வாங்கி வச்சிருந்தேன், எங்கன்னு தெரியல. இந்த மஞ்ச பையில இருக்கா பாருங்க. இருக்கா? தோ இருக்கு. செல்வம், மாப்பிள்ளை எங்க? உள்ள ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் பாரு. மாப்பிள்ளை, நீங்க உள்ளேயா இருந்தீங்க? என்ன ஜெயில இருந்துட்டு அந்த மாதிரி கேக்குறீங்க? ஆமா, செல்வம் என்ன பண்ற? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அதுக்கான ஏற்பாடை தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இப்பதான் ஒரு வழியா டிசைட் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே மாப்பிள்ளை? ஆமாண்டி, அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன மாப்பிள்ளை? இப்போ எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் ஓல்டு ஃபேஷனா வேற ஆயிருச்சு. புதுசா சில ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ண. என்ன நிர்மலா? ஆமாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க மாப்பிள்ளை. இல்ல நம்ம இப்போ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். புதுசா ட்ரெஸ் போட்டா தானே பிசினஸ் பண்றதுக்கே நல்லா இருக்கும். அப்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பொதுவா என்கிட்ட ஒரு ஹேபிட் உண்டு. எப்பவுமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை புதுசா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பழைய ட்ரெஸ் எல்லாம் இந்த அனாதை ஆசிரமோ வெள்ள நிவாரணம்னு டொனேட் பண்ணிடுவேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கில் பண்ணியிருக்கேன். பொதுவா எனக்கு ஈரமான மனசு. பார்த்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவசரப்பட்டு டொனேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உடனடியா புது ட்ரெஸ் வாங்கக்கூடிய நிதி நிலைமையில வீடு இல்ல. என்ன சொல்ற? இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பணம் வெளியிருந்து புரட்டி தான் சந்தோஷம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன செல்வம் இப்படி சொல்ற? என் கேரளா ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த பீங்கான் பிசினஸை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். தயவு செஞ்சு கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுங்க. இப்ப வீடு இருக்கிற நிலைமையில நீங்க பாட்டுக்கு பீங்கான் பிசினஸ் அதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க.
என்ன பேசுற நீ? எத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்க காதுல விழவே இல்லையா? மாப்பிள எதுக்கு கோவப்படுறீங்க? உங்களுக்கு வியாபாரம் வச்சு கொடுக்காம இருப்போமா? இந்த பிசினஸ் இப்பதானே மாத்தி கீத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு இப்படி சொல்றீங்க? நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க காதுல போட்டுக்கவே மாட்டேன்றீங்களே. எஸ், இட்ஸ் a great insult. இப்போ நீங்க சொல்லுங்க, இத்தனை நாள் எனக்கு ஒரு பிசினஸ் வச்சிரேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. அப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. என்னங்க நீங்க? எஸ் நிர்மலா, இந்த ஃபங்க்ஷனை நான் பாய்காட் பண்றேன். மாப்பிள தயவுசெய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வேற எந்த மாதிரி சொல்றது? கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள. இப்ப பணம் இல்ல, அதான் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னு நினைக்கிறானுங்க. ஓஹோ, நாளைக்கு உங்க பையன் கடை திறக்கிறாரு, ஹாட் கேஷ் வச்சிருந்தா திறக்கிறாரு. கடை வாங்கி தானே திறக்கிறாரு. மகன் தொழிலுக்கு கடை வாங்கலாம், மருமகன் பிசினஸ் கடை வாங்க கூடாது, அப்படிதானே? மாப்பிள இதையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராட்டி இருக்கோம். இதோ பாருங்க, 50,000 ரூபாய்க்கு போற கஷ்டத்தை 1,50,000 சேர்த்து போடுங்க. இதை பாருங்க, இப்போ நீங்க பிசினஸ்க்கு ஒரு முடிவு சொல்லன்னா நாளைக்கு உங்க கடை திறப்புலா ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். மாப்பிள நான் உறுதியா சொல்றேன், கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா அதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது நல்ல காரியம் தானே. என்னோட பிசினஸ் ஒரு காஸ்ட்லியான நல்ல காரியம். மாப்பிள்ள, அதான் மாணிக்கம் சொல்லிட்டானே, உங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? இதோ பாருங்க ஆண்டி, கிரிக்கெட் மேட்சை வேடிக்கை பார்க்கறது எனக்கு பிடிக்காது, உள்ள இறங்கி ஆடணும். அது மாதிரிதான் உங்க பிள்ளைங்க பண்ற பிசினஸை வெறுமனே நின்று பார்க்க என்னால முடியாது. ஐ எம் ஆல்சோ கிரேட் பிசினஸ் மேன். இன்னும் தெரியும் மாப்பிள்ள. தெரிஞ்சா மட்டும் போதாதுமா, சீக்கிரமா பணம் ஏற்பாடு பண்ணுங்க அவருக்கு. சரிடி, நீயும் வேற எதையும் ஆரம்பிக்காத. ஓகே, நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன். ஆனா என்னோட பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ண தான் போறேன், கண்டிப்பா அதுல இறங்க தான் போறேன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரோ, நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சா? தோ எடுத்து வைக்கிறேன். லீலா, மாணிக்கம் புதுசா கடை திறக்கிறாரு, உனக்கு தெரியுமா? மாணிக்கத்துக்கு நம்ம மேல அப்படி என்ன கோபம்? அன்னைக்கு பீச்சில் பார்த்தப்ப கூட நல்லபடியா தானே பேசினாரு. ஒரு முறைக்காவது நம்மள ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டாமா? நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு மாணிக்க மாமா நினைச்சிருக்க மாட்டாருங்க. அவங்க அம்மாக்கு பயந்துதான் நம்மளை கூப்பிடல. என்ன குணம் லீலா, அவருக்குன்னு ஒரு இது வேணாமா? அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் அவருக்கு எவ்வளவு உதவி எல்லாம் செஞ்சேன். என்னங்க நீங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உதவி செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக சொல்லல லீலா, நல்லது கெட்டதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு தானே சொந்தக்காரங்க இருக்கிறது. பிரச்சனைக்கு நான் போய் முன்னாடி நின்ன மாதிரி ஒரு நல்லதுக்கு நான் போய் முன்னாடி நிக்க வேண்டாமா? சரி அதை விடு, அவர் இப்ப இப்படி நடந்துகிட்டாரு, நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷனா நான் அவரை போய் எப்படி கூப்பிடுறது? நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஆனா மாணிக்க மாமாவுக்கு அவங்க அம்மா சொல்றது மட்டும்தாங்க நியாயமா படும். என்ன பொம்பளை இது, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லே எனக்கு என்னென்னமோ பேசிட்டு. அவங்க மனசுல எப்பவுமே ஒரு பயம் இருக்குங்க, மாணிக்க மாமா எப்பவுமே அவங்க கைப்பிடியிலேயே இருக்கணும்னு. அதுக்காக மத்த சொந்தக்காரங்க யாருமே அவரை நெருங்கிடக்கூடாதுங்கிற எண்ணம். அந்த அம்மா 1000 சொல்லட்டும், மாணியத்துக்குன்னு சொந்தமா அறிவு வேண்டாமா? அவராவது வந்து கூப்பிட்டு இருக்கணும். அப்படி இல்லாட்டி செல்வம் அது. இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. நாளைக்கு மாணிக்க புதுசா கடை திறக்காரு போல. ஏன் விஜய் நமக்கு சொல்லல? அதான் அந்த பொம்பளை ராஜம்மா, நீங்க தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல திட்டினீங்கல்ல, அவங்க தான் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, இதுதான் காரணமா? நான் இது தெரியாம மாணிக்க என்ன வீட்டுக்கு வந்தப்ப என்ன கடை திறப்புலாக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன்.
சரி போறாங்க போ. அந்த பொம்பளையை பொறுத்த வரைக்கும் அவங்க எது சொல்றாங்களோ அதான் கரெக்ட். மாணிக்க மாமாவும் அதையே கேட்டு பழகிட்டாரு. அவங்கவுங்க பார்வையில் எது எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? ஏங்க அந்த பொண்ணு போய் பாத்தீங்களா? யார? அதான் உங்க கூட கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண பொண்ணு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு இங்க வந்து அவங்க புருஷன் வீட்டை விட்டு துரத்திட்டதா சொன்னாங்களே. போய் பார்த்தேன் விஜய். அவன் ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறான். என்ன சொல்றீங்க? கல்யாணமான இத்தனை நாள்ல அவன் முன்னால் நடந்ததெல்லாம் மறைச்செல்லாம் சரி, பழைய லவ்வர் வந்து பிரச்சனை பண்ண பிறகு என்கிட்ட சொல்லலையே ஏன்னு கேட்குறான். அவ எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அவன் வீட்டை விட்டு தடுத்த மாட்டானா என்ன? அப்படின்னு நீ சொல்ற. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? பழைய லவ்வர் வந்து பிரச்சனை பண்ண பிறகும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட அவ சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவளுக்கு இன்னும் அந்த பழைய லவ்வரை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நெத்தியில அடிச்ச மாதிரி கேட்கறான். என்ன பதில் சொல்றது? அவன் கேட்பாங்க, இந்த பொண்ணு பாவங்க, அவளோட பிரச்சனை என்னன்னு இவன் புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்படி இல்லை விஜய், அவன் பக்கமும் சில நியாயங்கள் இருக்கு இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி மேல நல்ல பிரியமா நடந்துக்கிறான். அவன் பார்வையில பொண்டாட்டி நம்மகிட்ட பொய் சொல்ல மாட்டா, நம்மகிட்ட எதையுமே மறைக்க மாட்டான்னு முழுக்க முழுக்க நம்புறவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். என்ன விஜய் அமைதியா இருக்க? நீங்க அவன் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விதத்துல பார்த்தா அவன் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானாங்க. அப்படி இல்லை விஜய், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். இவன் பண்ணினது தப்புன்னே வச்சுட்டாலும் கூட இவன் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கு இல்லையா? இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? முதல்லயே புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்கணும். இந்த பொண்ணையும் சத்தம் போட்டேன், இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? எல்லா பிரச்சனையும் நேரம் சரியா இருந்திருக்குமே. இன்னைக்கு அவன் அவளை ஒரு கேள்வியும் கேட்க முடியாது இல்லையா? இவ எல்லாத்தையும் மறைச்சு பிரச்சனை தன்னால புருஷனுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனையாகி இவளை விரட்டி விட்டு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு வெட்டியா வந்து உட்காந்துருக்கா. இது தேவையா? முதலே புருஷனை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் விஜி இவ்வளவு ஃபீல் பண்ற? பரவாயில்ல, நீ இவ்வளவு ஃபீல் பண்றிய. அடுத்த ஆள் வாழ்க்கையில இவ்வளவு அக்கறையோட வருத்தப்படுற நீ நம்ம வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு விஜி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேன் மாணிக்கம். பொண்டாட்டி கிளம்பிட்டாளான்னு கேளு. அலங்காரம் பண்ணிக்கிட்டே லேட் பண்ணிட போறா. ரெடியா? ரெடிங்க. அதோ இந்த பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பூ பழம் எல்லாம் இருக்கு. சரியா இருக்கா பாரு. மா கொஞ்சம் புடிமா. சரிப்பா. நிர்மலா வரேனே. என்னண்ணே? ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேனே. அண்ணி மஞ்சள் சந்தனம் எடுத்து வச்சிட்டீங்களா? சந்தோஷங்கம்மா. மாப்பிள்ள ரெடியா? ஃபைனல் டச்ல இருக்கு. என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது, தலைவலி வர்ற மாதிரி இருக்கு. இது ஃபாரின் பர்ஃபியூம். உங்க மாதிரி லோக்கல் ஆளுகளுக்கு ஒத்து வர. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்டர் மாணிக்கன்றது யாரு? ஹீ இஸ் மிஸ்டர் மாணிக்கம். சரி, தான் வாங்கிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யார் இந்த ஆளு? என்கிட்ட எது கொடுக்குறாரு? கொடுங்க.
கடை திறப்பு விழாவிற்கு வாழ்த்துக்கள். யார் அனுப்புனதுன்னு தெரியல. யுவர்ஸ் ட்ரூலி, நான் தான். உங்க வேலை தானே அது? எஸ். புடிமா. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க? ஆன்ட்டி, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு பொக்கே அனுப்பி வாழ்த்து சொல்றது ஒரு ஹை கிளாஸ் கல்ச்சர். அஃப்கோர்ஸ் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்காக என்னோட கல்ச்சர் நான் காட்டாம இருக்க முடியுமா? அதான். மாப்பிள்ள, இதுக்கு பணம் ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எவ்வளவு ஆச்சு? மை காட், நிர்மலா, உங்க அம்மா ஒவ்வொன்றுக்கு இப்படி செலவு கணக்கு பார்த்தா அப்புறம் வாழ்க்கை பூரா கணக்கு நோட்டு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஏமா நீ வேற கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே? ஏண்டா, நான் புரியாம தானே கேட்டேன். எதுக்கு இதை அவர் அனுப்பணும்? மா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போற, அங்க அட்சதை போட்டு வாழ்த்து சொல்லிட்டு மொய் எழுதிட்டு வரல, அந்த மாதிரி இது ஒரு பழக்கம், வெள்ளைக்காரன் பழக்கம். செல்வம், நீ சொல்றது ஆன்ட்டி சொன்னதை விட கேவலமா இருக்கு. ஏயா, கல்யாணத்துல போய் பாத்தி கட்டி சாப்பிட்டுட்டு வெத்திலையும் போட்டு தாம்பூலம் வாங்கிட்டு 10 ரூபா மொய் எழுதுறதுக்கும் நான் ஸ்டைலா வாழ்த்துக்கள்னு விஷ் பண்ணி பொக்கே அனுப்புறது ஒண்ணா? என்னையா சுத்த கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கீங்க? சாரி, ஏன் தப்பு தான். எனக்கு வேற உதாரணம் கிடைக்கல. டைம் ஆச்சு, கிளம்புமா? அந்த இலை எடுத்து கூட நிர்மலா. எடுத்துட்டீங்களா? Damn it. Auntie, what is this? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நான் அனுப்பிச்ச அந்த பொக்கே உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போயிடுச்சா? எதுக்கு சந்தோஷ் இப்படி கத்துறீங்க? பாரு, நான் அனுப்பிச்ச அந்த பொக்கே ஏதோ குப்பையில போற மாதிரி இங்க தூக்கி போட்டுருக்காங்க. இட்ஸ் a great insult for me. மாப்ள, இது ஒரு சின்ன விஷயம், அதுக்கு போய். எதுங்க சின்ன விஷயம்? நான் அனுப்பிச்ச அந்த பொக்கையை தூக்கி குப்பையில போறது என்னையே தூக்கி தெருவுல போற மாதிரி. இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது. ஐ கான்ட் டாலரேட். நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. மாப்பிள்ள,